திருப்பதி வைகுண்ட ஏகாதசி. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான வருடாந்திர உற்சவங்களில் ஒன்று. வைகுண்ட ஏகாதசி மிக முக்கியமானதாகும். கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதியில் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது. மாறாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதிதான் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி துவங்கி 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது. ஜனவரி மாத தரிசன டிக்கெட் வெளியிடப்பட்ட போது வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் இந்த 10 நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களுக்கு மட்டுமே தரிசன டிக்கெட்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்கான டிக்கெட்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தரிசன டிக்கெட் வெளியிடப்படும் தேதி குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இதுவரை முடிவு செய்யவில்லை. இருப்பினும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது 10 நாட்களும் சாமானி பக்தர்களுக்கு அதிக முக்கியம் அளிக்கும் வகையில் தரிசன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெறும் 10 நாட்களும் தரிசன டோக்கன் அல்லது டிக்கெட் வைத்திருக்கும் பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். நட்சத்திரக்குறி டோக்கன் இல்லாமல் வரும் பக்தர்கள் திருமலைக்கு வரலாம். ஆனால் ஏழுமலையானை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நட்சத்திரக்குறி கைக்குழந்தையுடன் வரும் பெற்றோர்கள், வயதானவர்கள், மாற்று திறன் கொண்ட பக்தர்கள், பாதுகாப்பு படையினர், NRI ஆகியோருக்கான சிறப்பு தரிசனங்கள் இந்த 10 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. நட்சத்திரக்குறி புரூட்டோகால் முக்கிய பிரமுகர்கள் தவிர மற்ற VIP பிரேக் தரிசனங்கள் 10 நாட்களும் ரத்து செய்யப்படுகின்றன. நட்சத்திரக்குறி கோவிந்த மாலை அணிந்து வரும் பக்தர்களுக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது. டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லாத யாரும் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நட்சத்திரக்குறி முன்னாள் MP-க்கள், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் அதிகாரிகள், முன்னாள் தலைவர்கள் ஆகியோர் வைகுண்ட ஏகாதசியான ஜனவரி 10 அன்று துவார தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இவர்கள் ஜனவரி 11 முதல் 19 வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். நட்சத்திரக்குறி வைகுண்ட துவாரம் வழியாக சென்று அதிகமான பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வரிசையில் அதிக நேரம் காத்திருக்க வைக்கப்படாமல் நேரடி வரிசையில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். நட்சத்திரக்குறி பக்தர்கள் டோக்கன் அல்லது டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நேர ஸ்லாட்களின் போது மட்டுமே வரிசையில் வரும் படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனால் வரிசையில் அதிக நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படும். நட்சத்திரக்குறி பக்தர்களின் வரிசையை சரிசெய்து அனுப்புவதற்காக 10 நாட்களும் 3000 இளம் ஸ்ரீவாரி சேவாதாரிகள், ஸ்கவுட் மற்றும் காவலர்கள் பணியில் நியமிக்கப்படுவார்கள். மேலே குறிப்பிட்ட விபரங்களை மனதில் கொண்டு பக்தர்கள் அனைவரும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.